இந்தியாவுல அதுலயும் குறிப்பா மாட்டிறைச்சிய பீஃப்ன்னு சொல்லவே பொதுவெளியில ரொம்ப யோசிப்பாங்க. பீஃப மறைமுகமா எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, பெருசு, பெரிய கறி, ராஜகுலம் இப்படின்ற சொல்ற வழக்கம் தான் இருக்கு. நாங்கலாம் ராஜகுலம்னு சொல்ற வழக்கம் இருந்தது. அது மட்டும் இல்லாம பீஃப் சாப்பிடுறது ரொம்ப கேவலமா ஒண்ணா பார்க்கப்படுது இந்த சமூகத்துல. பொதுவா இந்தியாவுல பீஃப் சாப்பிடுறவங்க ரொம்ப இழிவா பார்க்கக்கூடிய வழக்கம் அதிகமா இந்த சமூகத்துல இருக்கு. பீஃப் சாப்பிடுறியா? அப்புறம் நீ வந்து இளக்காரமான நபரா? அப்படின்னு மற்றவங்க சிந்தனையில ஏறி இருக்கு. அதனால பீஃப் சாப்பிடுறத நாம பொதுவெளியில சொன்னா எங்க நம்மளையும் இழிவா பாத்துருவாங்கன்ற ஒரு பதட்டம் பீஃப் சாப்பிடுறவங்க மத்தியில இருக்குது. அதனாலதான் பீஃப் சாப்பிடுறத மறைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு பீஃப் சாப்பிடுறவங்க தள்ளப்படுறாங்க. இது மாதிரி வேற எந்த கறிக்கும் இப்படி ஒரு நிலை இந்தியாவுல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல போக்குன்னு சொல்லக்கூடிய பன்னிக்கறி சாப்பிடுறவங்களுக்கு இந்த நிலைமை தான் இருக்கு. ஆனா ஆனா இந்த பன்னிக்கறி சாப்பிடுறவங்க, போக் சாப்பிடுறவங்களுக்கு என்னன்னா, எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. அது பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா இல்ல. ஆனா போக் சாப்பிட்டதற்காக பெரிய அளவுல தண்டனைகளும் இங்க வழங்கப்படுறது கிடையாது சமூகத்துல. போக் சாப்பிடுறவங்க மற்ற சமூகங்களால் பாதிக்கப்படுறது இல்லன்னு தான் நான் சொல்றேனே தவிர, எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. அதாவது பாதிக்கப்படுறாங்க. ஆனா எண்ணிக்கையில ரொம்ப குறைவுன்னு தான் நான் இங்க கோடிட்டு சொல்ல விரும்புறேன். அப்ப உண்மையிலேயே இந்தியாவினுடைய தொன்மை காலத்துல இருந்து பீஃப் சாப்பிடுறத அருவருப்பா தான் பார்த்தாங்களான்னு கேட்டா, ஒரு சில பேர் ஆமாமா, பசு இந்தியாவுல ரொம்ப புனிதமா பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு. 30 முக்கோடி தேவர்கள் வாழக்கூடிய ஒரு உருவம் அது. அப்பேற்பட்ட ஒரு உயிரினத்த கொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அப்படிப்பட்ட பாவம் செஞ்சு அத சாப்பிடுறதுனால தான் மாட்டுக்கறிய சாப்பிடுறவங்கள தள்ளி வைக்கக்கூடிய வழக்கம், அந்த பழக்கங்கிறது இந்தியாவுல இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உண்மை உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இவங்க எல்லாம் சொல்றதுக்கு நேர் எதிரா தான் இருக்கு.